படப்பல வேறு வடிவோடு தோன்றுவாய் தோன்றுவாய் எங்கள் வைரவி பெற்ற பெருங்கனலே வடிவேலவா வடிவேலவா எங்கள் வைரவி பெற்ற பெருங்கனலே வடிவேலவா 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 எங்கள் வைரவி பெற்ற பெருங்கனலே வடிவேலவா 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 ஒரு தாயினுடைய இயலாமை, ஒரு பருவ பெண்ணை வச்சுட்டு ஒரு தாய் படக்கூடிய பாடு, ஒரு மகளானவள் பிரிந்து சென்றால் அதனுடைய ஒரு கடினம், அப்படிலாம் வந்துட்டு அடுத்து தலைவன் வருத்தம் சாட்டல் என்ற தலைப்பில் அற்புதமாக ஒரு பாடல். எப்பயுமே இந்த காலத்தில் என்னமோ ஆயிடுது, அந்த பசங்கள்லாம் என்னென்னா தன் தாய் தந்தையரோட ஒரு அந்த பர்சனல் என்று சொல்லக்கூடிய பேசுகிறத விட தோழிகளோட பேசுகிறது. அதுக்கு மூல காரணம் அப்பயே முருகன் காலத்திலேயே பகவான் காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்கு. தோழிகள்கிட்ட உணர்வுகளை வெளிப்படுத்தி சொல்லுவது, தாயிடம் தந்தையிடம் சொல்ல முடியாதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புலெல்லாம் அழகாக அண்ணாமலை ரெட்டியார் கொடுத்துருக்கார். அந்த வகையில் ஒரு பாடல் இது. வண்ணத்தினை மாவை தொள்ளியே உண்ணும் வாழ்க்கை குற குலவள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே வண்ணத்தினை மாவை தொள்ளியே உண்ணும் வாழ்க்கை குற குலவள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே இரு வடமேறுவை நிகராகிய புயமீதனி பலமாமணி மாலை படீரென துள்ளியே விழ வான்மதி வீசும் தீயள்ளியே இரு வடமேறுவை நிகராகிய புயமீதனி பலமாமணி மாலை படீரென துள்ளியே விழ வான்மதி வீசும் தீயள்ளியே வண்ணத்தினை மாவை தள்ளியே உண்ணும் வாழ்க்கை குற குலவள்ளியே உயிர் வாங்க பிறந்திட்ட கள்ளியே பலமாமல் மாலை படீரென துள்ளியே மாலை படீரென துள்ளியே விழவான்மதி வீசும் தீ கள்ளியே கண்ணத்தினில் குயில் சத்தமே கேட்க கண்டது பாரென்றன் சித்தமே மயக்கம் செய்யுதே காமபித்தமே ஊடல் கனலேறிய மெழுகாய்
மெழுகாயின தினியாகிலும் அடிபாதகி கனலேறி மெழுகாயினும் தினியாகிலும் அடிபாதகி காட்டியணை தொரு முத்தமே தந்தால் கை தொழுவேன் உன்னை நித்தமே ஊடல் கனலேறிய கட்டியனை தொரு முத்தமே தந்தால் கை தொழுவேன் உன்னை நித்தமே வாடியிருப்பது வஞ்சமோ பொல்ல வன்கருங்கல்லோ நெஞ்சமோ கொண்டமையல் பைத்தியம் குஞ்சமோ சீலை மதனாகம முதுகாவியம் அதிலே மொழி சுகலீலையின் மாகமுனக்கென்ன நெஞ்சமோ ஒரு வார்த்தை உரைக்கவும் பஞ்சமோ தேட கிடையாத சொன்னமே உயிர் சித்திரமே மட அன்னமே ருசிக்கது பால் தயிரன்னமே ஒரு சில வேல்கனை கொலை வேலென விரிமார்பினில் நடுவே தொலை செய்வது கண்டிலை என்னமே என்ன செய்தேனோ நான் பழி முன்னமே வண்ணத்தினை மாவை தெல்லியே உண்ணும் வாழ்க்கை குற குலவெளியே உயிர் வாங்க பிறந்திட கள்ளியே இரவடமேறுவை நிகராகிய புய வீதனி பலமாமணி மாலை படீரென துள்ளியே விழவாமதி வீசும் தியள்ளியே மாலை படீரென துள்ளியே விழவாமதி வீசும் தியள்ளியே மாலை படீரென துள்ளியே விழவான்மதி வீசும் தியள்ளியே மாலை படீரென துள்ளி முருகா முதல்ல ஒரு நன்றி சொல்லிடணும். நேற்று ஒரு ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ஆதாரமாக இருந்தது 1960 வெளியான திரு கு அழகிரிசாமி ஐயா அவர்கள் பேராசிரியர் அவருடைய புத்தகத்தை வச்சு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அது 1960 வெளியான முதல் பதிப்பே வந்து திரு பரசுராமன் அவர்கள்ட்ட இருந்தது. PN பரசுராமன் அவர்கள் வச்சுருந்தார். அதற்கு பிறகு நான் போன நிகழ்வு பேசும்போது ஐயா வந்து ஒரு அற்புதமான புத்தகம் கொடுத்தார். அப்போ நான் கேட்டேன் நேற்று இதில் அதாவது சில பிழைகள் சில புத்தகங்கள் இருக்கத்தான் செய்ய தவிர்க்க முடியாது, பிழையே இல்லாமல் தான் புத்தகம் வந்திருக்கான்னு. இன்றைக்கி தர சொல்கிறேன் புஸ்தகம்னாரு. பிழையே இல்லாத புத்தகத்திலும் இளங்குமரனை கேட்ட நீ பேசின போதும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் பெரியவர் திரு ராமசாமி அவர்கள் எங்களுக்கு இந்த இடத்துல நேராக வழங்கினார். இது எங்களுக்கு பெரிய பாக்கியம். முருகப்பெருமான் வந்து இடத்துல ஆசீர்வாதம் பண்ணி இது என்ன முழுசாக பண்ணு 10 பாட்டு 12 பாட்டை வச்சு பண்ணு 24 பாட்டையும் செய்யணும் கொடுத்த மாதிரி இதை எடுத்துட்டு சிறமையை கொண்டு என்ன படித்து பயனற்று செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கும். பெரியவருக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நிகழ்ச்சி ஏற்படுத்தின முன்னாடி சுந்தரமூர்த்தியாலேருந்து எங்கள் அறக்கட்டளை தலைவர்லேருந்து எல்லோருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய சுகநிகேதன் ஆர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க பெருமைப்படுறேன். ஆரம்பித்தோம் உங்கள் பர்மிஷனோடு. அன்பு பெருமக்களே, இடையிலே மரபு சார்ந்த வழியாக சில சிறப்புகள் செய்ய வேண்டியிருக்கிற கடமையால் மன்னிக்க வேண்டும். இப்பொழுது ஐயா வரதராஜ ரெட்டியார் அவர்கள் அரங்கிற்கு வருமாறு கனிவோடு அழைக்கிறோம். அதே போன்று அன்பு சகோதரர் டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்கள் அரங்கிற்கு வருமாறு அழைக்கின்றோம். அதே போன்று எங்கள் அண்ணா வாங்க, உங்களை நாங்கள் விடுற மாதிரி இல்லை, வாங்க. இயக்குனர் ஐயா எங்கள் உடன்பிறப்பு SPM அவர்கள் மேடைக்கு வருமாறு கனியோடு அழைக்கிறோம். இப்போ ஒரு 2 பேருக்கு சிறப்பு செய்ய போகிறோம். பிள்ளைங்களுக்கு ஆனர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவங்களுடைய நிகழ்ச்சியை
அவங்க எப்போ ஒரு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு சம்பிரதாயம் இருக்குல்ல, சம்பிரதாய பஜனை இருக்க. வாங்க, முதல்ல வந்து ஐயா நம்ம டாக்டர் சீர்காழி சிவச்சிதம்பரம் ஐயா அவர்கள் முதல்ல பெரியவருக்கு தான் பண்ணோம். சீர்காழி கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன் கழுகுமலைக்கு போய் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. அண்ணா வந்துடுங்க, வாங்க தம்பி. கழுகுமலைக்கு போயிருந்திருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போது கழுகுமலையில் இருந்து அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு தம்பிக்கு இங்கே பண்ணணும், நானும் 6 ஆண்டு காலமாக தம்பியை கூப்பிட்றேன், அவங்க வர்றதுக்கு நேரம் இல்லாமல் 5 ஆண்டு காலம் கடந்து இந்த ஆண்டு அவர்கள் நமக்கு வருவதாக ஒத்துக்கொண்டது இப்போ கவிராயருடைய கருணை என்று தான் சொல்ல வேண்டும். 5 வருஷம் கடந்து போச்சு. அதே மாதிரி 2 வருஷம் சிவா பிடிபடலை. இப்போ இந்த ஆண்டு இந்த சிறப்பாக இப்படி அமையணும்னு இருக்க பொழுது இது திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. 2 இசைவாணர்களும் ஒன்றா இருக்காங்க. இப்போது நம்முடைய டாக்டர்ஸ் பத்மஸ்ரீ சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களுக்கு நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக சிறப்பு விருது வழங்கி ஆடை சாற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்கள், நமது தலைவர் வரதராஜ ரெட்டியார் அவர்களும், இயக்குனர் திலகம் ஐயா, நம்முடைய எஸ்பி அம்மா அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். வாங்க. அந்த விருதை படிக்கணும் ஐயா, படிக்கணும். நீங்கள் தான் படித்து கொடுக்குறீங்க தம்பி, அது வாழ்த்து. அது நீங்கள் படித்தீங்களா வாழ்த்து, நாங்கள் படித்தா அது வெறுமனே விருது. அவர் படித்தா வாழ்த்து உங்களுக்கு தான். ஒரு பாட்டு பாட சொல்லலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ சீர்காழி டாக்டர் சி சிவசிதம்பரம் அவர்களுக்கு காவடி சிந்து கல்வி அறக்கட்டளை காவடி சிந்து விருது அளித்து கௌரவிக்கிறார்கள் சிவசிதம்பரம் அவர்களுக்கு. அதனை உங்கள் அனைவருடைய சார்பிலையும் அவருக்கு வழங்கி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழிசை ஏந்தல், இதெல்லாம் ஒரு தடவை கைதட்டலாம். அவருக்கு கொடுத்திருக்கிற விருது தமிழிசை ஏந்தல். அடுத்தபடியாக நமது சந்த தமிழ் இசை செல்வர் என்ற ஒரு விருதினை அண்ணாமலை கவிராயர் சொல்லி இப்போ தம்பி ஹைதராபாத் சிவாவுக்கு இந்த ஆண்டு வழங்கப்படுகிறது. அதனை அண்ணா அவர்கள் அவருக்கு சந்த தமிழிசை செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை காவடி சிந்து அறக்கட்டளை வழங்குகிறது. சந்தத் தமிழிசை செல்வர் ஹைதராபாத் பி சிவா அவர்கள் என்று இனி அளிக்கப்படுவார். வாழ்த்துக்கள். அன்பு பெருமக்களே, எங்கள் தலைவர் ஐயா தம்பி பத்மஸ்ரீ சீர்காழி சிவச்சிதம்பரம் அவர்களிடம் கேட்டிருப்பது போல அவர்கள் ஏற்புரைக்கு பதிலாக ஒரு இசைப்பாடலை வழங்குமாறு கேட்டு ஏற்புரை வேண்டாம். ஏன்னா ஏற்புரைக்கு ஐயா கேட்டாங்கன்னா பெரியவங்க ஏற்புரைக்கு இப்போ ஏற்புரை மரபு இருக்குது, இதை ஏற்றுக்கொண்டு ஏற்புரை மரபு, அந்த மரபுக்கு ஐயா அவர்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற காவடி சிந்து கல்வி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு ஒரு சிறப்பு விருதினை எனக்கு அளித்தமைக்காக என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காவடி சிந்து காலத்தை வென்ற இசை மரபு,
எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் ஒரு காவடி சிந்து பாடினாலும் அது நமக்கு மட்டும் அமைதி தர்றதில்லை, கேட்கிற நேயர்கள் அனைவருக்கும் அது ஒரு அமைதியை தரக்கூடிய ஒரு அருமருந்து காவடி சிந்து. இதை கண்ணார நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். கர்நாடக இசை நிகழ்ச்சி என்று தலைப்பு போட்டு 2 மணி நேரம் பாடினா போகிறோன்னு சில கல்லூரிகளுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பான், வேறு எதையும் எதிர்பார்த்துக்கிட்டு. ஒரே ஒரு காவடி சிந்து சாம்பிள் எடுத்து விட்டால் போகிறோம், அமைதியாக கேட்பான். ஏன்னா அதில் அத்தனையும் இருக்குது. எளிமை இருக்குது, நடை இருக்குது, நல்ல தமிழ் இருக்குது. சில பாடல் வரிகள் இப்போ பாடி காமிச்சார் அருமை சகோதரர் ஹைதராபாத் சிவார் அவர்கள். அவருடைய பாட்டில் சில விஷயங்களை சொல்லாமல் சொல்லுவார். அப்படி அண்ணாமலை ரெட்டியார் அருளிய திரட்டு